எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, முடிக்காம விட மாட்டோம். கரூர் ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தோழர் வணக்கம் தோழர். தோழர், இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு நீங்க ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க. அது என்ன காரணம்? முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் முதல்வரை பேசியிருப்பது ஏற்கத்தக்கதல்ல. அதுபோல் பேசுவது என்பது சட்டம் ஒழுங்குக்கு ஏற்புடையதல்ல. எனவேதான் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது அரசுக்கு. என்றாலும் முதல்வர் பற்றி பேசுகிற பொழுது அரசியலாக பேசுவதை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அரசியலுக்கு அப்பால் தனிப்பட்ட முறையில் பேசுவது, தரந்தாழ்ந்து பேசுவது என்பது நம்முடைய தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் அரசியல் சூழலுக்கும் ஏற்றதல்ல. அதை நாங்கள் நிராகரிக்கிறோம். அதே போல சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரை கைது செய்து அழைக்கிற போது அழைத்தாலே வருவாரு. பலவந்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று நாங்கள் கருதுகிறோம். அடுத்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அனைவருக்கும் அமைச்சர், தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் அமைச்சர், வாக்களித்தவர்கள் அளிக்காதவர்கள் எல்லோருக்குமான அமைச்சர் அவர். எனவே கரூர் சம்பவம், அந்த துயர சம்பவம், அது குறித்து பேசுகிற பொழுது சட்டபூர்வமாக அவர் பேசலாமே என்று கணக்கு தீர்ப்போம் என்பது போல் பேசுவது ஏற்புடையதல்ல. இதைதான் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். நிச்சயமா தோழர், இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, ஒரு மூத்த அரசியல்வாதி. இது மாதிரியான பேச்சுக்களை அவர் தவிர்க்கணும், ஒரு அரசியல் ரீதியாக பேசணுங்கிறத நீங்க சொல்றீங்க. பட் அவங்க ஒரு கோபத்தின் வெளிப்பாடா இது மாதிரியான விஷயங்களை பேசுறாங்களா, இல்லைன்னா அவங்கள தாக்க வேண்டும் என்பதற்காக இது மாதிரி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்களா தோழர்? அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கையாளணுங்கிறது நீங்க நினைக்கிறீங்க? அவங்க எப்படி பேசுறாங்கன்னு தெரியல. நீங்க அவங்களுக்கு கேட்கிற போது அது தெளிவு பிறக்கலாம். நம்மை பொறுத்த வரைக்கும் ஆட்சி சட்டத்தின்படியான ஆட்சி, சட்ட முறைமைக்குள் தான் ஆட்சி நடைபெறுகிறது பெற வேண்டும். அதை கடந்து செல்லக்கூடாத ஆட்சியாளர்கள். ஒன்று, யாரை பற்றி விமர்சனங்கள் செய்கிற போதும் அது அரசியலாக இருக்க வேண்டும், ஜனநாயகத்திற்கு வலுக்கூட்டுவதாக இருக்க வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் தரந்தாழ்ந்த கருத்துக்கள், விமர்சனங்கள் ஏற்புடையதல்ல என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிலை. நிச்சயமாக தோழர், நீங்க இப்போ தமிழக வெற்றி கழகத்திற்கு நீங்க ஒரு ஆதரவு கொடுத்துருக்கீங்க, அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படியான ஒரு சூழல்ல நல்லது நடந்தா நாங்க வரவேற்போம். அதே மாதிரி ஒரு கெட்டது மக்களுக்கு எதிராக நீங்க எது செஞ்சாலுமே நாங்க விமர்சனம் பண்ணுவோம்னு சொன்னீங்க. அந்த ஒரு வகையில தான் நீங்க அப்பப்போ கண்டனமும் தெரிவிச்சுட்டு வரீங்க. டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான நேரத்துல இது போன்ற கண்டனங்கள் தெரிவிப்பது தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா தோழர்? எதுவும் இல்ல, இது வரைக்கும் அப்படி சொல்லுவோம் யாரும் சொல்லல. நாங்க எப்பொழுதுமே அந்த அரசியலை கடப்பதில்லை, ஜனநாயகத்தையோ சட்ட முறைகளையோ கடந்து கருத்துக்களை சொல்வதில்லை. வெளிப்படையா இருக்கிறோம், வெளியிலிருந்து ஆதரவளிக்கிறோம். அரசுக்குள் நாங்கள் பங்கேற்கவில்லை, அரசியல் நாங்கள் அங்கம் பெறவில்லை, அந்த கூட்டணிக்குள் நாங்கள் இல்லை. வெளியிலிருந்து ஜனநாயகத்திற்காக மக்கள் அளித்த தீர்ப்புக்கு மதிப்பளித்து அமைப்பாக கூடி அரசியலாக நாங்கள் ஆதரிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். ஒரு இஷ்யூ பேஸ்ல, பிரச்சனைகள் அடிப்படையில் நாங்கள் ஆதரிப்பதும் எதிர்ப்பதுமான கருத்துக்கள் ஜனநாயகத்திற்கு அது கூடுதல் வலு சேர்க்குமே என்று அதற்கு நெருக்கடியை தராது. அந்த வகையில் எங்கள் அரசியல் நிலைப்பாடு மிக மிக தெளிவு. இறுதியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் தோழர். இப்போ இந்த 40 நாட்களை கடந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி போயிட்டு இருக்கு. இது எப்படி தோழர் பாக்குறீங்க? இந்த ஆட்சி பல விஷயங்களை, இந்த தூய்மை பணியாளர்கள் அது கான்ட்ராக்ட் சிஸ்டத்துக்கு தடை வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம். அது இன்னும் நிரந்தரப்படுத்தணும். அங்க இருக்கிற ஊழியர்கள் எல்லாம் நிரந்தரப்படுத்தணும். இப்படி தொழிலாளர்கள் கோரிக்கையெல்லாம் அது நிறைவேற்றணும், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். எங்களை பொறுத்த வரைக்கும் செகுலரிசத்தில் அது உறுதியா நிக்கணும், மதச்சார்பில் உறுதியா நிக்கணும், தமிழக உரிமைகளில் மிக உறுதியா இருக்கணும். தொழிலாளர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், எளிய மக்களின் கோரிக்கைகள் இருக்கிறது அல்லவா, சிறு தொழில், நமது மரபு தொழில், இது போன்ற கோரிக்கைகள் எல்லாம் பலது கிடப்பில் இருக்கிறது, அதை நிறைவேற்றணும். அவ்வளவுதான். நன்றி தோழர். நன்றி. வணக்கம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.